ஸ்ரீ பேச்சியம்மன் ஜோதி நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். உங்கள் ஜோதி இளமுறை குமரன் பேசுகிறேன். 2025ஆம் ஆண்டு மாசி மாதம் கும்பராசிக்கு உண்டான பலன்களை இங்கே பார்ப்போம். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கும்பராசி நேயர்களே, ஜென்மத்தில் சனி இருப்பது. நிறைய பேர் சனி விலகிருச்சுன்னு சொல்கிறாங்க. மார்ச்சில் விலக போகுதுங்கிறாங்க. கிடையாது. 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் குச்சனூரில் சனி விழா நடப்பது தான் முழுமையான சனி பயிற்சி. அதனால் அந்த சனி பயிற்சி நான் விலகலை. ஜென்மச்சனி இருந்தால் கொஞ்சம் டென்ஷன் இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி தொழில்துறையெல்லாம் பாதிக்காது. பழைய மாதிரிலாம் உங்களுக்கு இருக்காது. பழைய கஷ்டங்களை கொடுக்காது. அந்த மாற்றத்தை உண்டாக்கும். அதுவும் இந்த வருஷம் குரு பயிற்சியில் உங்களுக்கு ராசியை பார்ப்பது சனியுடைய ஆதிக்கத்தை கட்டுக்குள் வைத்து அதற்குண்டான மாற்றங்களை உண்டாக்கும். அதாவது தொழிலில் கொஞ்சம் இன்னல்களை சந்திச்சுக்கிறவங்க தொழிலில் நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும். அதே மாதிரி குரு 4ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்தை பார்ப்பது சுய தொழிலில் உள்ளவர்களுக்கு அதிக வருமானத்தை ஏற்படுத்தும். அல்லது சுய தொழில் புதிதாக ஆரம்பிப்பவர்களுக்கு இந்த மாதத்தில் ஆரம்பிக்கிறது நல்ல மாற்றங்கள் உண்டாகும். ஆரம்பிச்சிங்கன்னா அதில் நல்ல முன்னேற்றங்களும் ஏற்படும். அதே மாதிரி உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சற்று சக ஊழியர்களையும் அனுசரித்து செல்வது நல்லது. இந்த கும்பராசினியர்கள் பொன்பொருள், யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து இந்த மாதிரி இதுக்கெல்லாம் போடக்கூடாது. போட்டால் அதில் பிரச்சனைகள் வந்துடும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதில் மட்டும். அதே மாதிரி வயது கடந்தவர்கள், ஒரு 40 வயது 50 வயது கடந்தவர்கள்லாம் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். வயதானவர்கள் புறமே உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருப்பது நல்லது. நடுத்தர வயதினர் புறமே தொழில் புரியவர்கள் நல்ல முன்னேற்றங்கள் எதிர்கால சிறப்பானதாக அமையும். அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட வயது 30 வயதுக்கு கீழே அல்லது 35 வயதுக்குள்ளே இருப்பவங்க புறமே கொஞ்சம் வேலையில் கொஞ்சம் நெருக்கடி இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அதே மாதிரி புதிதாக வேலை தேடுவதற்கு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய யோகத்தை உண்டாக்கும். படிக்கும் மாணவர்கள் சற்று கவனமுடன் படித்தால் நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடியதையும், உயர்கல்வி படிப்பவர்கள் சற்று கொஞ்சம் கவனமாக படித்தால் நல்ல ஒரு மார்க்குகள் நல்ல அமைப்பில் வரக்கூடியது, நல்ல பெர்சன்டேஜ் வரக்கூடியதையும் உண்டாக்கும். வெளிநாடு வேலை செய்பவர்கள் வேலையில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா செவ்வாய் அப்படி எது உங்களுக்கு 5ஆம் இடத்துல இருந்தாலும் உங்களுக்கு ஜென்மத்தில் சனி சூரியன் சம்மந்தப்படுவது கொஞ்சம் கவனம் தேவை. அதே மாதிரி வயதானவர்கள் வீட்டில் வயதானவர்கள் பெரியவர்கள் தந்தை தாயார்கள் இருந்தாங்கன்னா அவங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். அதே மாதிரி கணவன் மனைவி உறவுகளையும் கொஞ்சம் அனுசரித்து செல்வது நல்லது. புதிதாக திருமணத்தில் வயதில் இருப்பவர்கள் ஆண் பெண் இருவருக்குமே இந்த வருஷம் முடியும். ஆனால் இந்த வருஷம்னா எப்படின்னா ஜூன் மாதத்துக்கு மேலே திருமணம் முடியும். நல்ல அமைப்பில் ஏற்படுத்தும். அது வரைக்கும் வெயிட் பண்ணி தான் இருக்கணும். அதுக்குண்டான முயற்சி எடுத்துக்கிட்டே இருங்க. அது காரியம் சக்ஸஸ் ஆகும். உங்களுக்கு காரியத்தை சக்ஸஸாக ஏற்படுத்தும். கும்பராசினியர்கள் பண விஷயங்களில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். போக்குவரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வெடி ஆஃபீஸு இந்த மாதிரி பயர் ஒர்க்கு இருப்பவர்கள் அல்லது எலக்ட்ரானிக்கல் சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள் சற்று கவனமுடன் செயல்பட வேண்டும். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு விளக்கு போட்டு 2 நெய் விளக்கு போட்டு துளசி வாங்கி அர்ச்சனை பண்ணுவது வெகு சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ஜோதிடர் இளமுறை குமரன். நன்றி, வணக்கம்.